ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நீ நான் காதல் சீரியலோட இன்னைக்கு ப்ரோமோ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்கன்னா, ராகவ் வந்து ஆகாஷ் அண்ணா அவங்க கல்யாணத்தை பற்றி அவங்க அம்மாட்டி வந்து பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது எப்படியாவது சம்மந்தம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். அதுக்கு வந்து ராகவ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு ஆகாஷ் அனு கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது என்னுடைய இதை பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்லு ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய பற்றி சொன்னால் தான் நான் ஆகாஷ் கல்யாணத்தை பற்றி நான் யோசிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்காக நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து நீ வந்து உன்னுடைய கல்யாணத்தையும் வந்து நீ திங்க் பண்ணணும், கண்டிப்பாக நீ அக்செப்ட் பண்ணிக்கணும், ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு ராகவ் வந்து சைலண்டாக ஆமாங்கிற மாதிரி வந்து இப்போதைக்கு சொல்கிறாரு. இதனால் யார் ஹாப்பினா, ஆகாஷ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு, அனு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் ஹாப்பியாக மாறிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட்டாக இருங்க, ராகவ் லாஸ்ட்டில் ஒத்துப்பாரா அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டை. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, மறக்காம